மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக செலன்ஸ்கி அவர்கள் எப்பா இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டுட்டீங்களே, என் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கப்பா, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் குறிப்பாக அமெரிக்காக்குள்ளேயே போய் உக்ரைனுடைய அதிபர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யுத்தம் முடிய போகுதா விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பதும் எனக்கு கேட்கிறது. ஆனால் என்ன, இந்த யுத்தத்தை தொடர்வதற்கு அடுத்த முயற்சிகளில் எப்படி ஈடுபட வேண்டுமோ அது எல்லாத்தையுமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்களா இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி? சார், அது ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பிளான். இனிமே ஹமாஸை அழிப்பதற்காக நாங்கள் தயாராகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. அப்பவே நம்ம உஷாராக்கணும், இஸ்ரேல் காசா பிரச்சனை முடியவில்லை, ஒருவேளை மறுபடியும் அது தொடரலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்களா, இஸ்ரேல் காசா பிரச்சனையே அவர் ஓய்ச்சி விட்டார், எங்கள் பிரச்சனையும் ஓய்த்து விடுவார், நான் போகிறேன் அமெரிக்காவுக்குன்னு சொல்லி தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார். அப்படி உள்ளே வந்தவரிடம் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ட்ரம்ப் அவர்களும் செலன்ஸ்கி அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் பற்றியான கொஞ்சம் அப்டேட் வந்திருக்கே, அது என்ன தெரியுமா? அது எல்லாத்தையும் தாங்க இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய பதவிக்காலம் தொடங்கி 9 மாதங்களில் கிட்டத்தட்ட 8 யுத்தங்களை நான் நிப்பாட்டியிருக்கேன்ப்பா, இதுக்கு மேலே எனக்கு நோபல் பிரைஸ் தரலனா எப்படியப்பா அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்டிருந்தார். முதல்ல 7 யுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 8வது யுத்தமாக இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற யுத்தத்தை சேர்த்திருக்காங்க. சேர்த்தது வேறு யாருமே கிடையாது, ஐயா ஆல்ரவுண்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் தான். பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் தான் 8வது யுத்தத்தை நீங்கள் முடித்து வைத்திருக்கிறீர்கள், யூ ஆர் கிரேட், யூ ஆர் தேவதூதன் ஃபார் மீ, ஃபார் அஸ், ஃபார் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பாராட்டுக்களை எல்லாமே கொடுத்திருந்தார். சரி, 8 யுத்தத்தை முடிச்சு வச்சுட்டாரே, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய யுத்தத்தை சீக்கிரமாக முடிச்சு வச்சுருவாங்கன்னு பார்த்தா தட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்ப்ளிகேட்டடாகவே மாற்றி வச்சுருக்காங்க ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய யுத்தம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. மச்சான், நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துக்கோ. ரஷ்யாவினுடைய ஆயிலை ரொம்ப விலை குறைவாக இந்தியா வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்தியாட்ட நான் பேசினேன், இந்தியா என்கிட்ட சொல்லிட்டாங்க, எஸ் நாங்கள் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறத நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா நேற்று தானே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. சார் இங்கே 145 கோடி மனிதர்கள் இருக்கோம், எங்கள் மக்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய எனர்ஜியை நாங்கள் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது, இதை தான் நாங்கள் முன்னெடுப்புமே தவிர உங்களுடைய கோரிக்கைக்காக உங்களுடைய தேவைக்காக ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதை நிப்பாட்டுறது, அதை பற்றியான டிஸ்கஷன் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான உருட்டு, செக்கில் ஆட்டப்பட்ட உருட்டு அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் பொய் பாஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல சொல்லியாச்சு. ஆனாலுமே ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் அவருடைய ஆழ் மனதில் யாரோ நம்ப வச்சுருக்காங்க, இப்படிலாம் நம்ம பேசிட்டோம், மோடி அவர்கள் இப்படிலாம் சம்மதம் தெரிவித்து விட்டார். ஸோ ஆழ் மனதில் அதை யோசிக்கக்கூடிய மனுஷன் எங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா நேரடியாக செலன்ஸ்கி அவர்கள்ட்டே சொல்கிறார், எஸ் இந்தியா நிப்பாட்டி விடும் அப்படின்னு சொல்லி. நிப்பாட்டும், ஆனால் எப்போ நிப்பாட்டும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு கட்டை கேட்டுக்கோங்க. அப்படின்னா செலன்ஸ்கி அவர்கள் இப்போ ஏன் அங்கே வந்திருக்காரு? முக்கியமான 2 ஒரு தியரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் மாதிரி இந்த யுத்தத்தை முடிப்பது அப்படிங்கிறது தான். செகண்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுப்பது அப்படிங்கிறது தான். ரஷ்யாவுக்கு எதிராக மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் மாதிரி யுத்தம் முடியவில்லை என்றால் அந்த யுத்தம் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ரஷ்யாவுக்கு எதிராக மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாக்கணும். அப்படி மேக்ஸிமம் ப்ரெஷர் உருவாக்குவதற்கு இந்தியாவினுடைய அந்த நட்பு ப்ளஸ் அது கூடவே பொருளாதார தடை, அசட்ஸ், இம்மூவபிள் அசட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேன் பண்ணி அதை உக்ரைனுக்கு டைவெர்ட் பண்ணுறது, எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவது, எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குகிறோம் அப்படின்னு சொன்ன நாடுகளுடைய அந்த ப்ரோக்ரஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து அதை அப்டேட் பண்ணுறது, இது எல்லாம் தான் செகண்ட் தியரியாக சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு தியரியை விட செகண்ட் தியரிக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் செகண்டாக நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னும், பண உதவியும் பொருள் உதவியும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் அது கூடவே ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவதற்கான திட்டங்களையும் வகுத்து தர வேண்டும் அப்படின்னும்
ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள் ரஷ்யாவினுடைய அசட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி அதை எங்களுக்கு பணமாக மாற்றி எங்களுக்கான உதவிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த தியரிக்கு நிறைய பேர் கை தூக்குறாங்க. இந்த மாதிரியான தியரி ஏகப்பட்ட இடங்களில் உலாவி வரும்போது தான் ரஷ்யா என்ன செஞ்சுறாங்க, சைலண்டாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்ஃபீல்டு அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான நியூ ஏர்கிராஃப்ட் ஆப்ரோன்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுவதாகவும் அதை ஏஞ்சல்ஸ் 2 ஏர்பேஸில் உருவாக்கி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஏஞ்சல்ஸ் 2 அப்படிங்கிற இந்த ஏர்பேஸ் ரொம்ப முக்கியமான ஏர்பேஸ் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். அதில் புதிதாக 12 ஆப்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் அந்த கூட்டத்தை, அந்த விமானப்படையை இன்னும் அதிகப்படுத்துகிறார்கள். இப்படி அதிகப்படுத்தக்கூடிய இந்த விமானப்படையை வச்சு அடுத்ததான் ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கும் பதில் இன்னைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3,36,000க்கும் அதிகமான மனிதர்கள் ரஷ்யாவில் இந்த வருடம் மட்டுமே கையெழுத்து போட்டிருக்காங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வர தயார், யுத்தத்தில் உக்ரைனை எதிர்கொள்வதற்கும் தாய்நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்வதற்கும் நாங்கள் தயார், எப்போது வேண்டுமானாலும் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்களாம். ஸோ இப்படி கையெழுத்து போட்ட நபர்கள்லாம் ராணுவ வீரர்களாக மாறிவிட்டார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ராணுவ வீரர்களாக மாறுவார்கள். பட் இப்போதைக்கு தயாரில் 3 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஏஞ்சல்ஸ் 2 அப்படிங்கிற ஏர்பேஸ் பார்த்தோம்னா அதில் எந்தெந்த மாதிரியான விமானங்களை அவங்க நிப்பாட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னா Tu-95MS இருக்கட்டும், Tu-160 பாம்பர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி Su-34, Su-35 ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே புதுசாக உருவாகக்கூடிய ஏர்பேஸில் நிலைநிறுத்தப்படும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக புட்டின் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. இந்த பெரிய டிஸ்கஷன் ஏன் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன். ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராகவும் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் அவருடைய குரலை எப்போதுமே உயர்த்தி வருகிறார். நேராக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எனர்ஜி பாலிசி அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தை குழி தோண்டி புதைப்பதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைத்த ஒரே நபர் ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் தான். அப்படிப்பட்ட ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்குள்ளே வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எனர்ஜி பாலிசி அப்படிங்கிறத பற்றி விமர்சனம் செய்தவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், ஐசிசி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்திருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் அடித்து சொல்கிறோம் ஹங்கேரி நாட்டுக்குள்ளே, ஐரோப்பிய ஒன்றியம் ஹங்கேரி இரண்டுமே ஒன்று தான் வச்சுக்கோங்களேன், ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடு தான் ஹங்கேரி, எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இறங்கும்போது ஐசிசி அவரை தொடக்கூட முடியாது, முடிஞ்சால் தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்து வச்சுருக்காங்க ஹங்கேரி. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கு மாறி இருக்காங்க. காரணம் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் அமெரிக்கா இல்லாட்டி அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், நட்பு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அவங்களுக்கான அசட்ஸையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். புட்டின் அவர்களுடைய அசட்ஸ், அது அசையும் இம்மூவபிள் அசட்ஸாக இருக்கட்டும், மூவபிள் அசட்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஷேர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கம்பெனிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அப்படி ஃப்ரீஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து உக்ரைனுக்கான உதவிகளை நாங்கள் பைப்லைன் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் என்ன, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் உள்ளே வருவதற்கு தடை ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய அசட்ஸை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோமே தவிர அவர் வருவதற்கு தடை இல்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி நாங்கள் தடுத்துருவோன்னு சொன்னால் அது வெறும் கப்ஸா, வெறும் பொய், ஃபேக் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக லுகஷெங்கோ அவர்கள் தான். ரொம்ப நாட்களாகவே லுகஷெங்கோ அவர்கள் ஒரு லைம் லைட்லேயே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா கூட ஒரு டீல் பேசுகிறதா இருக்கட்டும், எ வெரி பிக் ப்ராஜெக்ட் வித் பிக் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ப்ராஜெக்ட், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட இணக்கமாக போவது அப்படின்னு சொல்லி அவங்கள ஐசோலேட் பண்ணுற அந்த உலக அரசியலிருந்து கொஞ்சமாக விலகி எல்லாரு கூடயும் நான் நட்புடன் தான் இருக்கேன், பெலரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமான நாடு, நீங்கள் யாரும் எங்களை வந்து தனிமைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய காய் நகர்த்தல் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 25 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதன் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கிடைத்து அந்த வருமானத்தை நேராக எங்கே கொடுத்துருக்காங்க, உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி போலந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற நோர்ட் ஸ்ட்ரீம் 1, நோர்ட் ஸ்ட்ரீம் 2ல பெரிய அளவில் வெடிப்புகள் ஏற்பட்டது. இதற்கு காரணமான ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலந்து. அப்போ அப்படி அரெஸ்ட் பண்ண அந்த உக்ரைன் நபரை சீக்கிரமாக எங்கள் கஸ்டடிக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கேட்குறாங்க. ஏன்னா இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 1, நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிறது ஜெர்மனி ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சி. அப்படிப்பட்ட ஜெர்மனி நாடு கடத்துங்கப்பா அவரை அப்படின்னு சொல்லும்போது போலந்து சொல்கிறாங்க, முடியாது, விசாரணை எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம், அவங்கள நாங்கள் நாடு கடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெர்மனி மற்றும் போலந்து, ஜெர்மனி மற்றும் பிற நாடுகள். ஏன்னா நோர்ட் ஸ்ட்ரீம் 2, நோர்ட் ஸ்ட்ரீம் 1ஆல் ஏகப்பட்ட லாபம் ஜெர்மனிக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட லாபம் நிறைந்த ஜெர்மனியினுடைய ப்ராஜெக்ட் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்காக ஜெர்மனி விட்டு கொடுத்து ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க.
திடீர்னு அதில் வெடிப்புகளை ஏற்படுத்தும் போது அது ஜெர்மனியுடைய மூலதனத்தையும் பாதிக்கிறது. ஏன்னா அவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது யார் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிற அந்த நபரை எங்கள் நாட்டுக்குள் அனுப்பி வைங்க, நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய அழைப்பை போலந்து நிராகரித்திருப்பது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஸோ ஏகப்பட்ட அப்டேட் பார்த்துருக்கீங்களா? இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய விளக்கம், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.